ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவல் vlog தாங்க. காரமடையிலேருந்து ஊட்டிக்கு வந்து இன்னொரு ரூட் இருக்குது. ஸோ அந்த ரூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது தமிழ் நியூ இயர் அன்னைக்கும் நெக்ஸ்ட் டே வந்து 15, அதாவது ஏப்ரல் 14 அண்ட் 15 மட்டும் இந்த ரூட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ மற்ற நாளில் வந்து இந்த ரோட்டில் வந்து போகிறதுக்கு அலௌட் இல்லைங்க. ஸோ சடன் பிளான் தான். நாங்கள் வந்து ஆஃப்டர்நூன் லஞ்ச்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் வீட்லேயே. பட் வேணாம், நம்ம பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து பேக் பண்ணிட்டேன். ரைஸ் மட்டும் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து புளியோதரையும் அதுக்கப்புறம் கொஞ்சம் துவையலும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோங்க. ஃபஸ்ட்டு வந்து வீட்டு பக்கத்துலேயே ஒரு கோவிலுக்கு போனோம். கோவிலில் போய் சாமி கும்பிட்டதுக்கப்புறமா நாங்கள் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிட்டோம். ஊட்டிக்கு போகிற பிளான் கிடையாது. அந்த அந்த ரூட்டில் வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி கிளம்புனோம். பட் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஆஃப்டர்நூன் அப்படின்றனால ரொம்பவே வெயில் ஜாஸ்தியாக இருந்துச்சு. இது எந்த ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா, காரமடையிலேருந்து ஊட்டிக்கு போகிற வழிங்க. ஸோ மஞ்சூர் வரைக்கும் போயிட்டு வரலாம். மஞ்சூரில் வந்து ஒரு கோவில் இருக்குது, அன்னமலை முருகன் கோவில்னு சொல்லிட்டு. அந்த கோவில் வந்து இந்த அதாவது ஏப்ரல் 14 அந்த தமிழ் நியூ இயர் அன்னைக்கு வந்து அந்த கோயிலில் வந்து சூப்பராக இருக்குங்க. சரி, அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம், முடிஞ்சால் போகலாம், அப்படி இல்லைன்னா அங்கே சும்மா போயிட்டு லாங்காக போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் கிளம்புனோம். போகிற வழியில் ஒரு சின்ன சின்ன கிராமங்கள் தான் இருக்குது. இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஊர் மக்களுக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. நம்ம நார்மல் வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து அலௌட் இல்லை. ஸோ இந்த 2 நாள் மட்டும் அந்த கோவிலுக்கு போகிறவங்களுக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து பயங்கரமான டீப் ஃபாரஸ்ட்டுங்க. ஃபுல்லாகவே யானை வந்து அதிகமாக இருக்கிற இடம்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இந்த ரூட்டில் போகிறதுக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பட் பஸ்ஸு வந்து இருக்குதுங்க. மார்னிங் ஒரு பஸ் இருக்குது. எனக்கு டைமிங் கரெக்டாக தெரியல. பட் பஸ்லாம் வந்து நிறைய ஒரு 2-3 பஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க, கோயம்புத்தூர்லேருந்து. ஸோ இது வந்து அத்திக்கடவு டேமுங்க, அதாவது அத்திக்கடவு பவர் பிளான்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் பழைய படங்கள் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். முள்ளும் மலரும் மூவியில் வந்து ஒரு சீன் வந்து இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க. ஸோ ரொம்ப பழைய மூவி அது. அப்போவே வந்து இந்த இடத்துல வந்து மூவிஸ்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ அப்போல்லாம் வந்து ரோடு வசதி கிடையாது. இப்போ வந்து ரோடெல்லாம் வந்து நல்லாவே போட்டிருக்காங்க. ஃபுல்லாகவே ரோடு எல்லாமே நல்லா இருந்துச்சு, போகிற வழி எல்லாமே. ஆனால் வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுங்க. இதே வந்து கொஞ்சம் குளிர் நேரம்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. பட் இந்த பக்கம் நாங்கள் வந்ததில்லை, ஃபஸ்ட் டைம் வர்றோம் அப்படின்றனால இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா குந்தா வாட்டர் ஃபால்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் அங்கே வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த 2 நாள் அலௌடுன்றனால கேரளாலேருந்து வரவங்களாகட்டும், கோயம்புத்தூர்லேருந்து வரவங்களாகட்டும், நிறைய பேர் வந்து அந்த கோவிலுக்கு போகிறதுக்காக வர்றவங்கெல்லாம் இந்த பக்கம் வந்துட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகிறாங்க. நாங்கள் ஆஃப்டர்நூன் 1:30க்கு தான் நாங்கள் வந்து கோயிலேருந்தே கிளம்புனோம் சாமி கும்பிட்டுட்டு. ஸோ அதுக்கப்புறம்ன்றனால ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து இங்கேயே சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு இந்த அருவிக்கிட்ட வரும்போது டைம் பார்த்திங்கன்னா ஒரு 3 o'clock இருக்குங்க. ஸோ பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த இடம் பார்க்குறதுக்கு. இந்த வெயில் நேரத்தில் தண்ணி நிறையா போகுமா போகாதான்னு ஒரு டவுட்லேயே தான் வந்தேன். நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். நல்லா இருந்துச்சு. இந்த ரூட் வந்து பஸ்ஸில் தான் நிறைய பேர் போய் போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் கார்லேயே போகலாம் அப்படின்னு ஒரு பிளானில் தான் நாங்கள் கிளம்புனோம். லஞ்ச் எல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி தண்ணிக்குள்ளே போயிட்டு பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு பசங்க ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தாங்கன்னு பெரிய பையனை வந்து கூப்பிட்டுட்டு போனேன். அதுக்கப்புறம் வந்து குட்டி பையனை கூப்பிட்டுட்டு என் ஹஸ்பண்டை வந்து பார்த்துட்டு தண்ணி சும்மா கால் மட்டும் நினச்சிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து நிறைய பேர் வந்து அங்கே குளிச்சுட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அந்த ஃப்ளோ எல்லாமே, தண்ணி போய்கிட்டு இருந்த இடம் எல்லாமே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆனால் வைல்ட் அனிமல்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த பக்கம் இருக்குங்க. கொஞ்சம் டேஞ்சரான ரூட்டு தான். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த 2 நாள் மட்டும்தான் இந்த ரூட்டில் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் அந்த கோவிலுக்கு போகிறவங்களுக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. எங்களுக்கே வந்து 2 செக் போஸ்ட்டில் வந்து கேட்டாங்க, எதுக்காக போகிறீங்க, ஏன் போகிறீங்கன்னு சொல்லிட்டு. அந்த கோவிலுக்கு போனால் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. இதுதான் வந்து கெத்தை வந்து கொஞ்சம் வீடுங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த இடம் தான் வந்துச்சுங்க. ஒரு டீ கடை இருக்குது. இடையில வந்து வேறு எந்த ஷாப்போ எதுவுமே கிடையாது. இங்கே தான் வந்து கடை இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணல. சரி போயிட்டே இருக்கலாம், நம்ம வேறு எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போய்கிட்டே இருந்தோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சூர் கிட்ட வந்துட்டோம். அதாவது கெத்தை வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து மஞ்சூர் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 43 ஹேர்பின் பெண்ட் இருக்குங்க. அந்த 43 ஹேர்பின் பெண்டும் கொஞ்சம்
டீப்பான பெண்டு தாங்க. ஸோ கொஞ்சம் ஓட்டிகிட்டு போகிறவங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். பார்த்து தாங்க போகணும். ஏன்னா எங்களுக்கு வந்து ஆப்போசிட்டில் அந்த கோயிலேருந்து ரிட்டன் வர்றவங்கெல்லாம் வந்துகிட்டே இருந்தனால எங்களுக்கு வண்டிகள் நிறைய வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ரோடு வந்து ரொம்ப அகலமான ரோடுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் சின்ன ரோடு தான். ஸோ அந்த பக்கம் தூரமாக தெரிகிற மலை வந்து கிண்ணக்கோரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பக்கம் வந்துடும். நிறைய தாழம்பூ செடிங்கள்லாம் வந்து நிறையவே இருந்துச்சு அந்த ரோட்டில் வந்து. அதிகமாக வந்து அதுதான் இருந்துச்சு. அந்த ரோட்டில் ஃபுல்லாகவே பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். நிறைய பேர் அந்த கோயிலுக்கு போயிட்டு ரிட்டன் போனவங்க அந்த மாதிரி வண்டிங்கள்லாம் நிறையவே போயிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துலேயே வந்து மஞ்சூர் வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஸோ அந்த இடம் கொஞ்சம் ரீச் ஆகும்போதே பார்த்திங்கன்னா நம்ம ஊட்டியில் இருக்கிற மாதிரி இடம் வந்து அப்படியே சேஞ்ச் ஆச்சு. கொஞ்சம் கிளைமேட் எல்லாமே நான் கொஞ்சம் அந்த சேஞ்சஸ் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுது. வெயில் ஆனாவே ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்துச்சுங்க. ஒரு 5:30 6 வரைக்குமே வந்து நம்மளால் அந்த வெயில் வந்து தாங்க முடியல. 6க்கு அப்புறம் வந்து கொஞ்சம் குளிர் வந்து லைட்டாக ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஊட்டிக்கு ஏதாவது பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த வெயில் டைம் ரொம்ப பிளான் பண்ணாதீங்க. அவ்வளோ வந்து இதாக இருக்கும்னு சொல்ல முடியாது, கூலிங் வந்து என்ஜாய் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. பகல்லையுமே வந்து பயங்கரமான வெயில், காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வெயில் மட்டுமே தாங்க இருக்குது. ஸோ ரொம்ப நேரமாக வண்டி ஓட்டிகிட்டே இருந்தனால இடையில வந்து ஸ்டாப் பண்ணலாம். ஏன்னா வாட்டர் ஃபால்ஸில் வந்து சாப்பிட நிப்பாட்டினது, அதுக்கப்புறம் நிப்பாட்டவே இல்லை. கொஞ்சம் நேரம் வண்டி நிறுத்திட்டு நாங்கள் வந்து அந்த வியூலாம் பார்த்துட்டு இருந்தோம். ரொம்பவே ஹைட்டில் நம்ம இருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த பள்ளத்தாக்குலாம் வந்து ரொம்ப இதாக தெரிஞ்சுது. ஸோ அங்கே நிப்பாட்டி கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து பார்த்துட்டு இருந்தோம். நல்லா காற்றடிச்சிதுங்க அந்த இடத்துல வந்து. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம். பசங்களும் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த வெயில் தவிர மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அந்த ரூட் வந்து மஸ்ட்டு ஒரு டைம் போகலாம். பட் வந்து பஸ்ஸு வந்து இருக்குதுங்க, பஸ்ஸில் கண்டிப்பாக போகலாம். ஓன் வெஹிக்கிளில் போகிறவங்களுக்கு மட்டும்தான் அலௌடு இல்லை. பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மார்னிங் ஒரு 5:30க்கு இருக்கும்னு நினைக்கிறேங்க. அதில் வந்தோன்னா நிறையா பார்த்துட்டே வர்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் நிறைய வீடியோஸும் பார்த்தேன், ரெஃபரன்ஸ்க்கு வந்துட்டு எப்படி போகணும், என்ன ரூட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெஃபரன்ஸ்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன். அதுக்கப்புறம் பசங்களுக்கு தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணோம். அன்னமலை முருகன் கோவில் இதுதாங்க. பயங்கரமான க்ரௌடுங்க. ஃபுல்லாகவே பார்க் பண்ணுறதுக்கே இடம் இல்லை. வண்டி இங்கே கோயில் வந்து இந்த ஆர்ச்லேருந்து உள்ளே போனோன்னா ரொம்ப தூரம் உள்ளே போகணும். ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட உள்ளே போகணும். நிறைய பேர் இங்கே நிறுத்திட்டு நடந்து போகிறாங்க. ஸோ அந்த பக்கம் இந்த பக்கம் எந்த பக்கம்லாம் இடம் இருக்குதோ எல்லா இடத்துலையுமே கார் தான் நின்றுச்சு. ஸோ நாங்கள் வந்து அதுக்கப்புறம் போகலை. சரி வேண்டாம், டைம் ஆகிடும், இதுக்கப்புறம் ரிட்டன் கிளம்புறதுன்றது ரொம்ப லேட் ஆகிடும் அப்படின்றனால நாங்கள் வந்து அங்கேருந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணோம். சரி கிண்ணக்கோரை வரைக்கும் போக முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து என்னோடய தம்பி வந்திருந்தப்போ நாங்கள் அந்த ரூட்டில் போனோம். பட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து அலோவ் பண்ணல. மேல்குந்தா அந்த ஏரியா வரும்போதே வந்து எங்களை திருப்பி போக சொல்லிட்டாங்க. இந்த இப்போ வரும் பாருங்கள் ஒரு ஊர். ஸோ இந்த ஊர் வரும்போதே எங்களை வந்து ரிட்டன் போக சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து இங்கேயே நிறுத்திட்டு சாப்பாடு குட்டி பையனுக்கு கொடுத்துட்டு அங்கே ரிட்டன் கிளம்பிட்டோம். ஸோ அதனாலே நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போனோம். பட் அதுக்கு அடுத்த ஊரான தாய் சோலைன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் வந்துச்சுங்க. ஸோ அந்த ஊரோட வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் வந்து எவ்வளோ கேட்டு பார்த்தோம், அதுக்கப்புறம் அலோவ் பண்ண மாட்டோம். ஏன்னா என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா கிண்ணக்கோரை வந்து நிறைய பேர் வந்து டூரிஸ்ட் நிறைய பேர் போயிருக்காங்க. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா கேரளாவிலேருந்து வர்றவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த பாட்டில்ஸ்லாம் உடச்சி பொம்பளை பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் ஏதோ பிரச்சனையாக இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அது வந்து அந்த ஊர்க்காரங்க வந்து சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து விசாரித்தப்போ அவங்க அதுதான் சொன்னாங்க. இதுதான் வந்து அந்த ஊர் தாய் சோலைன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து காரை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து செக் போஸ்ட் ஒன்று இருக்குதுங்க. இந்த ஊர் வரைக்கும் தான் அலோவ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து எங்கேயுமே போக முடியாது. ஆனால் வர்ற வழியெல்லாம் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த செக் போஸ்ட்டோட வந்து ஸ்டாப்புங்க, இதுக்கப்புறம் நம்ம போக முடியாது. இங்கே ஒரு டீ கடை இருந்துச்சு. பட் இங்கே வந்து டவர் கிடைக்காதுன்றனால நம்ம கேஷ் எடுத்துகிட்டு போகிறது நல்லதுங்க. நாங்களும் ஜிபே நம்பி வந்தோம். பட் ஒரு டீ கூட குடிக்க முடியல. அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம ஊட்டி போகிற வழியில் அந்த பக்கம் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் வண்டி எடுத்துட்டோம். ஊட்டிக்கு போகிற வழியில் இது ஆல்ரெடி ஒரு டைம் நாங்கள் இங்கே இதே பிளேஸில் வந்து நாங்கள் டீ குடிச்சிருக்கோம். ஸோ அதே பிளேஸ்க்கு அகெயின் நாங்கள் வந்துட்டு டீ சாப்பிட்டுட்டு மேகி எல்லாமே நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா ஆஃப்டர்நூன் வந்து 3 o'clock சாப்பிட்டது எல்லாருக்குமே ரொம்ப பசி எடுத்துருச்சு.
ஸோ மேகி ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். இந்த டைமிங் வந்து ஒரு 5:30 இருக்குங்க. 5:30க்கு மேலேன்றனால கொஞ்சம் அந்த குளிர் வந்து இந்த இடத்துலேயே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் வேற வந்து இங்கே பிளானே இல்லை, அதனால் நாங்கள் குல்லாக எதுவுமே எடுத்துகிட்டு போகல. பசங்களுக்குமே சொட்ரு எதுவுமே எடுத்துகிட்டு போகாதனால ரொம்பவே வந்து குளிர் தாங்க முடியல. ரொம்ப குளிர் அதிகமாக ஆரம்பிச்சிது. ஸோ டீ எதாவது குடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து டீ ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பசங்களுக்கும் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த அதாவது சன்செட் ஆகிற அந்த வியூ வந்து சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் அங்கே எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ப்ரெட் ஆம்லேட் அப்புறம் மேகி இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணி கொஞ்சம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி குன்னூர் வழியாக ரிட்டன் கீழே இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து கோத்தகிரி வழியாக இறங்கலான்னு பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் வேணாம், ரொம்ப டைம் எடுக்கும், இன்னும் லேட் ஆகிடுச்சுன்னா அகெயின் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. ஒரு 6:30 இருக்கும்போது நாங்கள் வந்து இங்கேருந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊட்டி போகிற ரோட்லேயே போயிட்டு அங்கே வந்து முத்தரைன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் வருங்க. அந்த ஊர் வழியாக ரைட்டில் திரும்பி அதுக்கப்புறம் வந்து இங்கே குன்னூர் போய் ஜாயின் பண்ணி அகெயின் வந்து குன்னூர்லேருந்து நாங்கள் வந்து கீழே இறங்கிட்டோம். மேட்டுப்பாளையம் வந்து இறங்கிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க. இந்த ரோடு பார்த்திங்கன்னா, அந்த குன்னூர் போகிற ரோடு பார்த்திங்கன்னா ரொம்பவே இருட்டாக கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரோடு வந்து நார்மல் ரோடு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மேட்டுப்பாளையம் இறங்கிட்டோங்க. ஏன்னா யானை இந்த டைம் தான் வரும்னு சொல்லுவாங்க, இந்த வெயில் டைம் தான் ரொம்ப வரும்னு சொல்லுவாங்க. நாங்கள் மேட்டுப்பாளையம் வந்து ரீச் ஆகும்போது பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 9 இருக்குங்க. இந்த இடத்துல ஏதோ வண்டி வந்து இடிச்சிட்டாங்க போல். ஸோ நின்றுட்டு இருந்தாங்க, பார்த்துட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். மேட்டுப்பாளையம் வந்து பிளாக் தண்டருக்கு ஆப்போசிட்டில் தான் பக்கத்தில் தான் சாப்பிட்டோம். ஹோட்டலில் வந்துட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு ரீச் ஆகும்போது டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10:15க்கு நாங்கள் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே வரும். கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.